வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ ஃபேமிலி. நம்ம சேனலில் டெய்லி 10 டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஜிகே நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் ஜிகேல ஃபுல் மார்க் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத்தனை நாள் ஒரு 2-3 நாளாக வந்து லாஸ்ட்டாக வீடியோ போட முடியல ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால. இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக பார்த்துனே வாங்க. படிக்கிறதுக்கு வந்து வேறு லெவலில் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேருந்துமே வந்து ஒரு கொஸ்டினை டச் பண்ணி பார்த்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட்டில் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டோன்மெண்ட் வாரியம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரர்கள் வந்து ஒரு சில பகுதிகளில் குடியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க குடியிருக்கக்கூடிய பகுதிகளை நிர்வாகம் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட் வாரியம். இப்போ எப்படி நம்மளுக்கு நகராட்சி இருக்குது, மாநகராட்சி இருக்குது, பேரூராட்சி இருக்குது, கிராம பகுதிகள்னு எடுத்துக்கிட்டால் ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட் வாரியம் அவங்கள நிர்வாகம் செய்வாங்க. ஸோ இதற்கான சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு லாஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், அது ரிலேட்டடாகவே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு பாயிண்ட் வருது எக்ஸாம்பிள் அப்படின்னா அதை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லையும் எதனா ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா அதையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்னா கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். கண்டோன்மெண்ட் வாரிய சட்டம் வந்து 1924 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட் வாரிய தலைவர் ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ ஜனாதிபதி அவர்கள் வந்து முப்படையின் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 53A சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தோன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு யார் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான். அதே மாதிரி பிரதமர் அவர்களுடைய கடமைகளை வந்து சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு ஷரத்து வந்து பார்த்திங்கன்னா ஷரத்து 78 வந்து பிரதமர் அவர்களின் கடமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா இது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து மாற்றி கொஸ்டின் வரும். ஆப்ஷனில் இருக்கிறது கொஸ்டினாக வரும், கொஸ்டினில் இருக்கிறது ஆப்ஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட எந்த குழுவுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சந்தானம் குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் மத்திய கண்காணிப்பு ஆணையமானது கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? சந்தானம் குழுவானது 1962ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பதற்கு குறித்து அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் குழு. ஓகேங்களா? இவங்க வந்து கொடுத்த ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் தான் 2 ஏஜென்சி உருவாச்சு. ஒன்று வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சிபிஐ உருவாச்சு. எப்போனா 1963 உருவாக்கினாங்க. ஓகேங்களா? சந்தானம் குழு 1962 போடப்பட்டது. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் சிபிஐ டெல்லி போலீஸ் வந்து சிபிஐயாக மாற்றப்படுது. ஓகேங்களா? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸ் மத்திய புலனாய்வு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ 1963 உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய கண்காணிப்பு குழு வந்து பார்த்திங்கன்னா 1964 உருவாக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நிறுவனங்கள் உருவாக்கப்படுது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சட்ட அங்கீகாரம் இல்லை ஸ்டார்டிங்கில். எப்போ சட்ட அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா 2003 தான் சட்ட அங்கீகாரம் கொடுத்தாங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்டதுனால இந்த பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? சிபிஐக்கும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் வந்து எப்போ சட்ட அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2003. ஓகேங்களா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருது. இது ஒரு ஞாபகம் வச்சுங்க. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இது வந்து வருகிறது. ஓகேங்களா? லாஸ்ட் எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்க? குரூப் 4 எக்ஸாமில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என் சீனிவாச ராவ் அவர்கள். ஓகேங்களா? இப்போ யார் இருக்காங்கன்றதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி சிபிஐயினுடைய முதல் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டிபி கோலி. ஓகேங்களா? டிபி கோலி. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தேன். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டைரக்டரினுடைய பதவி காலம் என்னென்னு கேட்டிருந்தாங்க. 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். இதில் எது வந்து முதல்ல வருதோ அதன்படி பதவி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இயக்குனருடைய பதவி காலம். ஓகேங்களா? ஸோ எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக. ஸோ இது முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். இந்த ஆப்ஷனில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அடுத்து கொஸ்டினாக வர மாதிரியே இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் தான். சர்க்காரியா குழு பற்றி நம்மளுக்கே தெரியும். மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக மத்திய அரசால் 1983ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழு தான் சர்க்காரியா குழு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ரெக்கமெண்டேஷனை 1988 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 இயரும் பார்த்துக்குங்க. யார் அமைச்சாங்க? மத்திய அரசு அமைச்சாங்க. அந்த டைமில் யார் பிரதமராக இருந்தாங்க? 1983 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க மொத்தமாக. ஆனால் கவர்மெண்ட் வந்து 180 ரெக்கமெண்டேஷன்ஸை ஏற்றுக்கினாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம புக்கில் கொடுத்துருக்க டேட்டா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
இதில் முக்கியமான ரெக்கமெண்டேஷனாக சொல்லப்படுறது என்னென்னா, சர்க்காரிய கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் மாநிலங்களுக்கு இடையிலான குழு, அதாவது இன்டர்ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்டர்ஸ்டேட் கமிட்டி ஆர் இன்டர்ஸ்டேட் கமிஷன் சொல்லுவாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான குழு வந்து பார்த்திங்கன்னா 1990 இந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, இதன் தலைவராக பிரதமர் உள்ளார். இது கொஷினில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களுக்கு இடையிலான குழு வந்து சர்க்காரிய குழு கமிஷன் படி அமைக்கப்பட்டது. இதன் தலைவராக பிரதமர் உள்ளார். ஓகேங்களா, மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட மாநிலம் சார்பாக, அதாவது தமிழ்நாடு சார்பாக அமைக்கப்பட்ட குழு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மன்னார் குழு 1969 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் 1971 கொடுத்தாங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸ் வீடியோவில் இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றிலாம் ப்ரீஃபாக பேசியிருக்கோம். ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கமிஷன் வந்து மண்டல் கமிஷன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மண்டல் கமிஷன் எப்போ அமைச்சாங்கன்னா, மொராஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது 1978 இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ இந்த குழு ஃபஸ்ட்டு எதுக்காக அமைச்சாங்க மண்டல் குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை குறித்து ஒரு சில ரெக்கமெண்டேஷனுக்காக இவங்களை வந்து அமைச்சாங்க. இவங்க 1978 ஃபார்ம் பண்ணாங்க. 1980 வந்து இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தாங்க. ஓகேங்களா, 1980 வந்து அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன், 1979 வந்து மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, 1979 மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு 1980 வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரெக்கமெண்டேஷனை அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் கொடுத்தாங்க. இவங்க ஒரு கூற்றம் அதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது, இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம், மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கினை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் என்ன ரெக்கமெண்டேஷன் இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீடு தரலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனை இவங்க கொடுத்துருப்பாங்க. எப்போ? 1980. இந்த ரெக்கமெண்டேஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே 1980 கொடுத்த அப்புறம் அப்படியே ஸ்டாப்பில் தான் இருக்கும். 1989 வந்து விபி சிங் அவர்கள் பிரதமராக வந்தப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அது ரிசர்வேஷன் பற்றி படிக்கிறப்போ ஃபுல்லாக படிச்சிக்கலாம். ஸோ 1989 நடைமுறைப்படுத்தினாங்க. எந்த பிரதமர் நடைமுறைப்படுத்தினான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, விபி சிங் அவர்கள் 1989 நடைமுறைப்படுத்தினார். ஓகேங்களா, இந்த அளவுக்கு தெரிஞ்சிங்கன்னா போதுமானது. பிற்படுத்தப்பட்டோருக்கு முதலில் அமைக்கப்பட்ட ஆணையம், லாஸ்ட் குரூப் 1 கேட்ட கொஸ்டின், காகா கலேல்கர் குழு. ஓகேங்களா, காகா கலேல்கர் ஆணையம் தான் 1953 அமைக்கப்பட்டது. அவங்க ரெக்கமெண்டேஷன் 1955 கொடுத்தாங்க. ஓகேங்களா, முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் மண்டல் குழு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த ஆப்ஷன் முடிச்சிட்டோமா? இன்னும் ஒன்று இருக்குது, எஸ்கே தார் குழு எதுக்காக அமைக்கப்பட்டது? மாநிலங்கள் உருவாக்கம் குறித்து அமைக்கப்பட்ட குழு தான். ஸோ எஸ்கே தார் குழு இவங்க வந்து 1948 இந்த குழு அமைச்சாங்க. ஆனால் இவங்க மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்ற கான்செப்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே 1948 இன்னொரு குழு அமைக்கப்பட்டது, ஜேவிபி குழு. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா அவர்கள் 3 பேர் அடங்கிய இந்த குழு அமைச்சாங்க. இவங்களும் மொழிவாரி மாநிலங்கள் வேணாம் அப்படின்றத வேணான்றதை சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் தீவிரமாகுது இந்தியா ஃபுல்லாக. 1952 வந்து பொட்டி ஸ்ரீராமுலுன்றவர் வந்து ஆந்திர மாநிலம் தனி மாநில கோரிக்கைக்காக வந்து உயிர் நீத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் 1953 ஒரு நெருக்கடியின் காரணமாக அரசு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபசல் அலி கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்களும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்காக அமைச்சிருப்பாங்க. இதை மாநில சீரமைப்பு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபசல் அலி குழு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாணிக்கர், குஸ்ரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவரோட சேர்த்து 3 பேர் இருப்பாங்க. மொத்தமாக இவங்க ரெக்கமெண்டேஷனை 1955 கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த கமிட்டி ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாநிலங்கள்லாம் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டதுக்கு காரணமான கமிட்டியே இவங்க தான். ஓகேங்களா, ஸோ இந்த கமிட்டி 1955 கொடுத்த ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1956 வந்து மாநில சீரமைப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன்படி 14 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்போ. ஓகேங்களா, நவம்பர் 1, 1956. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்டது 1992 நிறுவப்பட்டது. ஸோ பெண்கள் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களின் உரிமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான சட்டங்கள்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆணையமாக பெண்கள் ஆணையம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தோம் நிறைய கொஸ்டின் வந்து ஆணையம் பேஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட குழுக்களை பேஸ் பண்ணதாக தான் இருக்குது. ஸோ ஆணையங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானதாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது சம்மந்தமாக என்ன ஆணையங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து 1993 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேங்களா,
1993ல் கொண்டு வந்தாங்க. அவசர சட்டமாக கொண்டு வந்து இதை எடுத்துன்னு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதன் தலைவரினுடைய பதவிக்காலம் வந்து 5 வருடம் அல்லது 70 வயது. ஸோ இந்த தலைவரை எப்படி தேர்வு பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். 6 நபர் கொண்ட தேர்வு குழு இருக்கும். அவங்க தான் வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. இதில் என்னென்ன உறுப்பினர்கள் இருப்பாங்கன்றதெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாகவே பேசியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதனுடைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் தலைவராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாத் மிஸ்ரா. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து மாநிலங்களுக்கு மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டில் வந்து 1997 ஏப்ரல் 17 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதன் தலைவருக்கும் 5 வருடம் பதவிக்காலம் அல்லது 70 வயது. இதுக்கு தேர்வு குழு இருக்குது பார்த்தீங்களா. தலைவரை தேர்வு பண்ணுற குழு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. தேர்வு குழுவில் 4 பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த கமிஷனில் ஒரு கமிஷனர் இருப்பார் ப்ளஸ் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் தேர்வு குழுவில் 4 பேர் இருப்பாங்க. இது வந்து ஸ்டேட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேங்களா. அதே வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு குழுவில் 6 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷனர் இருப்பார், அதுக்கப்புறம் 4 + 4 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு தலைவர், அதுக்கப்புறம் 8 உறுப்பினர்கள். அந்த 8 உறுப்பினர்களையும் 4 நாளாக பிரிவாங்க வேறு கேட்டகரியாக. ஓகேங்களா. ஸோ 8 பேர் இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. உறுப்பினர்கள் 8 பேர். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு கமிஷனர் ப்ளஸ் 2 உறுப்பினர்கள், மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. தேர்வு குழுவில் அது நேஷ்னலில் 6 பேர், இங்கே 4 பேர். ஸோ இது பார்த்துக்குங்க. வேறு என்ன கமிஷன் இருக்குது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, தேசிய தகவல் ஆணையம் இருக்குது. ஓகேங்களா. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 எடுத்துன்னு வரப்பட்டது. ஸோ அதை வந்து இயக்கிறதுக்காக ஒரு ஆணையம் தேவைப்படுது. ஸோ அந்த ஆணையம் வந்து 2005 வந்து நிறுவப்பட்டது. ஓகேங்களா. அந்த வருஷம் தான் அந்த சட்டமும் வந்துச்சு, அந்த ஆணையமும் அந்த வருஷம் தான் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன இருக்குது, தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையமும் அதே வருஷத்தில் தான் 2005 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான ஆணையங்கள்லாம் விடாதீங்க, கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. தேசிய பழங்குடியினர் ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 1990 தோற்றுவிக்கிறாங்க. ஓகேங்களா. நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஓகேங்களா. நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஸோ இதை வந்து எப்போ பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2004 வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 2004 ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்த சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 338 வந்து இதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்குது. அதே மாதிரி இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு வந்து ஆர்டிகல் 338A வந்து கான்ஸ்டியூஷனல் அங்கீகாரம் தருது. ஓகேங்களா. அரசியலமைப்பு அங்கீகாரம் தருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்தது வந்து 102வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. 102வது சட்ட திருத்தம் 2018 படி ஆர்டிகல் 338B வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் தராங்க. ஓகேங்களா. ஸோ 338 நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஆர்டிகல் 338A நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 338B நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியம்னு பார்க்காதீங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சுக்கிறனாலும் ஒன்று தான், தமிழில் சொன்னாலும் ஒன்று தான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அப்படியே சொல்லி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சிங்வி குழு பரிந்துரையில் முக்கிய கருவானது என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக, சிம்பிளாக சொல்லணும்னா சிங்வி குழு எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்றத தான் கேட்குறாங்க. உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பதற்காக தான் இந்த சிங்வி குழுவானது அமைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். எல்லாம் சிங்வி குழு 1986 வந்து அமைக்கப்பட்டிருக்கோம். இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரத்தையே கொடுத்துருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போதே வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லை. ஓகேங்களா. ஆர்டிகல் 40 சொல்லியிருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறை, அதாவது அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் இருக்கிறத பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க 40 பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லிட்டு. ஆனால் நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த ஒரு ஆர்டிகல்ஸையும் மேட் பண்ணல. அதை எப்போ மேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1992 வந்து பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து பஞ்சாயத்து ராஜை கொண்டு வராங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 74th அமெண்ட்மெண்ட் அதே வருஷத்தில் 1992 வந்து பார்த்தீங்கன்னா நகர்பாலிகா கொண்டு வராங்க. ஓகேங்களா. அதாவது பார்ட் 9, அதுக்கப்புறம் பார்ட் 9A. ஓகேங்களா. பகுதி 9, பகுதி 9A. ஓகேங்களா. பகுதி 9 பஞ்சாயத்து ராஜ், பகுதி 9A நகர்பாலிகா. ஓகேங்களா.
ஸோ இதை வந்து அட்டவணையிலையும் கொண்டு வராங்க. 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ், 12வது அட்டவணை நகர்பாலிகா. ஓகேங்களா, 11வது அட்டவணையில் வந்து பஞ்சாயத்து ராஜ் செய்யக்கூடிய 29 கடமைகளை பற்றி சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா 12வது அட்டவணையில் வந்து பஞ்சாயத்து ராஜ் செய்யக்கூடிய 18 கடமைகளை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243G பஞ்சாயத்து ராஜ் செய்யக்கூடிய 29 கடமைகளை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, இருங்க ஒரு நிமிஷம். ஆர்டிகல் 243G வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் செய்யக்கூடிய 29 கடமைகளை பற்றி சொல்லுவாங்க. அதே ஆர்டிகல் 243W வந்து பார்த்திங்கன்னா நகர்பாலிகா செய்யக்கூடிய 18 கடமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 9 பஞ்சாயத்து ராஜ், பகுதி 9A நகர்பாலிகா. ஸோ இதுலேருந்து எதுலேருந்து எது வரைக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் வருதுன்றதை பார்த்துங்க. 243ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்பெக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 243லேருந்து எது வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் வரும், அதுக்கப்புறம் 243லேருந்து வேறு எது வரைக்கும் வந்து நகர்பாலிகா வரும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இருங்க நானே சொல்லிடுறேன். ஆர்டிகல் 243 ஆர்டிகல் 243லேருந்து 243O வரைக்கும், ஆர்டிகல் 243லேருந்து ஆர்டிகல் 243O வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா, அதே மாதிரி ஆர்டிகல் 243Pலேருந்து ஆர்டிகல் 243ZG வரைக்கும் நகர்பாலிகா. ஓகேங்களா, இது வந்து பகுதி 9, இது பகுதி 9A. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க. அது ஆப்ஷனில் வந்து கொடுத்து கேட்டாங்கன்னா கூட எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் சொன்னேன். சரி, ஓகே. இதுதான் வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி கான்ஸ்டியூஷனில் கொடுத்தது. சிங்வி குழு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி அரசியலமைப்பு அங்கீகாரம் பெற முடியுது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ராஜ் குறித்து குழுவே அமைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஃபஸ்ட்டு சமூக வளர்ச்சி திட்டம் தான். இது 1952 பஞ்சாயத்து ராஜுக்கான விதையை போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சமூக வளர்ச்சி திட்டத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு ஆராயும்போது தான் வந்து ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா 1957 அமைக்கப்பட்ட பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஓகேங்களா, பல்வந்த் ராய் மேத்தா குழு இது வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக அமைக்கப்பட்ட குழுக்களின் மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய குழுவும் இதுதான். ஓகேங்களா, எந்த குழு? பல்வந்த் ராய் மேத்தா குழு முதலாக பஞ்சாயத்துக்காக அமைக்கப்பட்ட குழு. இது இவங்களுடைய மெயினான நோக்கம் ஃபஸ்ட்டு இந்த சமுதாய வளர்ச்சி திட்டம் எப்படி நடைமுறையில் இருக்குதுன்றதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் அமைச்சாங்க. ஆனால் இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அடிமட்ட லெவலுக்கு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் போனோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ்ன்றது தேவை, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தேவை அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க 1957. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1977 வந்து அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, இவங்க வந்து 2 டயர் பஞ்சாயத்து சிஸ்டமாக சொன்னாங்க. இவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பஞ்சாயத்து ராஜுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற அங்கீகாரத்தை கொடுக்கணும், SC ST ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அசோக் மேத்தா குழு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த குழு? ஆமாம், 1985 வந்து பார்த்திங்கன்னா GVK ராவ் குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, GVK ராவ் குழு அமைக்கப்பட்டது. திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு இது GVK ராவ் குழு. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு இல்லாமல் புல் மட்டும் இருக்கிறதுக்கு சமமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க முன் வச்சுருப்பாங்க. 1985 அமைக்கப்பட்ட GVK ராவ் குழு. ஸோ லாஸ்ட்டாக அமைச்சது தான் LM சிங்வி குழு 1986. ஸோ ஒரு சில விஷயத்தை நான் 2-3 முறை ரிப்பீட்டாக சொல்லுவேன். அது எதுக்காகனா அது உங்கள் மைண்டில் ஈஸியாக வந்து பதிவாகும். அதுக்காக தான் 2 முறை அதை திருப்பி சொல்லுவேன். ஸோ அதுக்காக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் டியில் பாருங்கள், பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் 33% இடஒதுக்கீடு தரப்படுகிறது. ஆனால் பஞ்சாயத்து ராஜில் வந்து பார்த்திங்கன்னா 30% இடஒதுக்கீடு தரப்படுகிறது. இந்த டிஃப்ரென்ஸை பார்த்து படிங்க. ஓகேங்களா, 33 30 கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பஞ்சாயத்து ராஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் கான்ஸ்டியூஷனில் 30% சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு லெவலில் வந்து 50%லாம் ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா, 2016 50% ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜில் வந்து உமன்ஸ் ரிசர்வேஷனு. ஆனால் நேஷனல் லெவலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் 30 தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் பஞ்சாயத்து ராஜில் வேலை வாய்ப்பில் எவ்வளோ இருக்குது பெண்களுக்கு இடஒதுக்கீடு? இப்போ 33% இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை. இப்போ தான் லாஸ்ட்டாக பஞ்சாயத்து ராஜ் பார்க்கும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆர்டிகல் 40 வந்து பஞ்சாயத்து ராஜ்னு இருந்துச்சு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தணும்னு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைன்றதே வந்து அரசு எப்படி நடக்கணும், ஒரு மத்திய அரசோ சரி மாநில அரசோ எந்தெந்த விஷயங்களெல்லாம் கடைப்பிடிச்சி நடக்கணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மட்டும்தான் இருக்கும். அதில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி போய் நம்மளால் கேஸ் எல்லாம் போட முடியாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆர்டிகல் 36லேருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. பார்ட் 4ல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பார்ட் 4ல் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது தனியாக ஒரு வீடியோவே போவோம், இது உள்ள என்னென்ன இருக்குதுன்ட்டு. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஆர்டிகல் 4 இருக்குது. ஆர்டிகல் 4A ஆர்டிகல் 4ன்றேன், பகுதி 4 பார்ட் 4, ஓகேங்களா. அதே மாதிரி பார்ட் 4A அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதுகிறப்ப இல்லை, ஓகேங்களா. இது வந்து 1976 42th அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்தாங்க, 42வது சட்டத்திட்டத்தில் தான் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆமாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்தாங்க. தொடக்கத்தில் 10 அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அடிப்படை கடமைகள் கொண்டு வர காரணமாக இருந்த குழு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரன் சிங் குழு, ஓகேங்களா. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் தான் அடிப்படை கடமைகள் ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ எப்படி அடிப்படை அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் வந்து கட்டாயமாக பின்பற்றணும்னு இல்லையோ, அந்த மாதிரி வந்து அடிப்படை கடமைகளும் வந்து ஒரு சிட்டிசன்ஸுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே தவிர அதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதை நடைமுறைப்படுத்தலன்னு போய் நம்ம கோர்ட்லலாம் கேஸ்லாம் போட முடியாது, ஓகேங்களா. ஸோ 1976 42th அமெண்ட்மெண்ட்டில் 10 அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தாங்க. 11வது அடிப்படை கடமை வந்து பார்த்திங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ தற்போது வந்து மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 35 வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எவ்வளோ அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா 7 இருந்துச்சு, தற்போது 6 இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸோ 1978 44th அமெண்ட்மெண்ட்டில் சொத்துரிமையை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க, ஓகேங்களா. ஆர்டிகல் 31 300A வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஆர்டிகல் 31 300A வந்து லீகல் ரைட்ஸ், சொத்துரிமையை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ அடுத்து ஆப்ஷன் ஏ முகவுரையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்க, முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு பால்கிவாலா சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம்னு சொல்லி கே முன்ஷி அவர்கள் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பல்வேறு அறிஞர்கள் பலவாறு சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா முகவுரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு என்ன இருக்குது, அதுக்குள்ளே எந்த மாதிரியான ஐடியாலஜியில் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை சொல்கிறது தான் முகவுரை, ஓகேங்களா. ஒரு அறிமுக பக்கமாக நம்ம சொல்லலாம், இண்டெக்ஸ் பேஜாக சொல்லலாம், ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, முக்கியமாக அந்த வார்த்தைகளை கேட்பாங்க, எப்படி வரிசைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ற வரிசையில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இந்த லாஸ்ட் யூபிஎஸ்சி கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த வேர்டிங்க. அப்படியே மாற்றி கொடுத்துட்டு இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற மாற்றி கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்றத வந்து அந்த வரிசையில் நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த முகவுரையை வந்து ஒரே முறை தான் திருத்திருக்காங்க. எப்போனா அதுவும் 1976 42th அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தத்தில் ஒரே முறை மட்டும் தான் திருத்திருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த முகப்புரையானது நேருவின் குறிக்கோள் தீர்மானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உணவுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1965 தொடங்கப்பட்டது, ஓகேங்களா. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCIன்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம, ஓகேங்களா. இது நம்ம சயின்ஸ் புக்கில் கூட உணவு கலப்படம் பற்றி பேசுகிறப்போ இதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பற்றியும். ஸோ ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியாவுடைய வேலையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இப்போ ரேஷனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு சில தானியங்களை வாங்குவோம், அரிசி கோதுமை போன்ற பொருட்களை வாங்குவோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன கான்செப்டில் நம்ம அந்த பொது வழங்கல் முறையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருந்து வந்து மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ்னு ஒன்று செட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணுவாங்க. அந்த விலையில் செட் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கிற விவசாயிகள்கிட்ட அதை வாங்கி வச்சுப்பாங்க, ஓகேங்களா. கவர்மெண்ட் வாங்கி FCIயில் ஸ்டாக் போட்டு வச்சுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரேஷன் கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ பஞ்சகாலங்கள்லாம் வந்து உணவு பஞ்சமே இருக்கக்கூடாதுன்ற கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த FCI இயங்கிட்டு வருது. இன்னொன்று இருக்கும், FSSAIன்னு இருக்கும், FSSAI, ஓகேங்களா. ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2011 அது, ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா உணவு தரத்தெல்லாம் கட்டுக்குள் வச்சுக்கிற ஒரு அமைப்பு இது. ஆனால் FCIன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு வழங்கல், அந்த ஸ்டாக்கு மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க செய்வாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நிதி பற்றாக்குறை என்பது, அதாவது ஃபிசிக்கல் டிஃபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதி பற்றாக்குறை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதையும் கழிச்சா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் வந்து எப்பவுமே ஒரு பற்றாக்குறைன்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருந்து வரவு குறைவாக இருந்தால் அது வந்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த பற்றாக்குறைகளை வந்து ஒரு 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க நம்ம புத்தகத்தில்.
ஸோ முதல் பற்றாக்குறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ டிஃபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வருவாய் பற்றாக்குறைனா என்னென்னா மூலதன செலவு கணக்கு மொத்த வருவாய் செலவினம் மைனஸ் மொத்த வருவாய் வரவு. ஓகேங்களா, மொத்த வருவாய் செலவினம் மைனஸ் மொத்த வருவாய் வரவு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் பற்றாக்குறை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் டிஃபிசிட்னு சொல்லுவாங்க, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. ஓகேங்களா, அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. ஓகேங்களா, மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை, இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது. ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களுக்கான ஏனைய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களுக்கான ஏனைய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முதன்மை பற்றாக்குறை நான்காவதாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல் வரும். ஓகேங்களா, நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை பற்றாக்குறை வரும். ஸோ மொத்த பற்றாக்குறைனா என்ன, செலவு அதிகமாக இருக்கும், வரவு கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. ஸோ இது வந்து அந்த இடத்துல வாசிச்சு பாருங்கள், நல்லா புரியும். இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வந்துக்குதுன்றதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் மாங்க்ரோவ் காடுகள், அதாவது சதுப்பு நில காடுகள்னு கொடுத்துருக்கலாம். ஸோ சதுப்பு நில காடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுந்தரவனம் காடுகள் தான். ஓகேங்களா, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இதுதான் உலகிலே மிகப்பெரிய சதுப்பு நில காடாகவும் சொல்லப்படுது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவில் 2வது பெரிய சதுப்பு நில காடு வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம். ஓகேங்களா, கடலூர் பகுதிகளில் காணப்படக்கூடிய பிச்சாவரம். இந்த முத்துப்பேட்டை காடுகளும் நம்ம தமிழ்நாட்டில் சார்ந்த சதுப்பு நில காடுகள் தான். ஸோ முக்கியமாக ஹைலைட்டாக சொல்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டு பெரிய காடு சுந்தரவனம், 2வது வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம். ஓகேங்களா, மன்னார் வளைகுடா வந்து உயிர்கோள காப்பகமாக இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாடு சேர்ந்த உயிர்கோள காப்பகமாக இந்த மன்னார் வளைகுடாவானது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சத்தத்தின் அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெசிமல் மீட்டர். ஓகேங்களா, ஸோ அந்த சத்தத்தின் அளவே வந்து டெசிமலில் தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, இவ்வளோ டெசிமலுக்கு மேலே இருந்தால் இரைச்சல், இவங்க இவ்வளோ டெசிமல் சவுண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து சத்தத்தின் அளவுன்னா டெசிமல் தான். ஓகேங்களா, ஃப்ரீக்குவென்சியை வந்து அளவிடுறது தான் ஹெட்ஸு. ஓகேங்களா, அதிர்வெண் அளவிடுறது தான் ஹெட்ஸு. சத்தம்னு வரும்போது டெசிமல் தான். ஒளிச்செறிவுன்னு கூட சொல்லுவாங்க இது. ஓகேங்களா, டெசிமலை வந்து ஒளிச்செறிவுன்னு சொல்லுவாங்க க்ளீனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால். வேறு என்ன மீட்டரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைக்ரோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை ஒரு நீர் அல்லது எதெல்லாம் இருக்கிற ஈரப்பதம் வந்து அலையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்ரோமீட்டர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிஸ்மோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கத்தின் போது உருவாகக்கூடிய அந்த அதிர் வலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய வீரியத்தை அளவிடுறதுக்காக யூஸ் பண்ணுறதா சிஸ்மோகிராஃபு. அதுக்கப்புறம் தெர்மோமீட்டர் நம்மளுக்கே தெரியும், டெம்பரேச்சர் வந்து அளக்கிறதுக்கு. ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டோம். இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இளஞ்சிவப்பு புரட்சினாலே நம்ம என்ன படிச்சிருப்போம் புக்கில் அப்படின்னா இந்த வெங்காயம் இறால் தான் படிச்சிருப்போம். ஓகேங்களா, வெங்காயம் இறால் தான். ஸோ இவங்க கனிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக கனிகள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்க புரட்சியில் தான் வரும். ஓகேங்களா, பொன் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர்கள்லாம் வரும். ஓகேங்களா, இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இளஞ்சிவப்பு புரட்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே நம்மளுக்கு தெரியும் இறால், அதுக்கப்புறம் வெங்காயம், இது 2 தான் வரும். வேறு என்னென்ன புரட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்து, நீல புரட்சினா மீன்கள், அதுக்கப்புறம் பழுப்பு புரட்சினா தோல், சாம்பல் புரட்சினா உரம், அதுக்கப்புறம் வெள்ளி புரட்சினா முட்டை, கோழி, சிவப்பு புரட்சினா இறைச்சி உற்பத்தி, தக்காளி. ஓகேங்களா, இந்த சிவப்பு புரட்சியும் இளஞ்சிவப்பு புரட்சியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. இளஞ்சிவப்பு புரட்சி வந்து பார்த்திங்கன்னா இறால் மட்டும்தான் வரும். இறால், அதுக்கப்புறமா வெங்காயம் வரும். அதே சிவப்பு புரட்சினா வந்து இந்த சிவப்பாகிற விஷயம் தக்காளி, அதுக்கப்புறம் இறைச்சி கூட வெட்டினா சிவப்பாக தான் இருக்கும். ஸோ இறைச்சியும் சிவப்பு புரட்சியில் வரும். வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் பசுமை புரட்சி 1960களில் இன்ட்ரடியூஸ் பண்ணி 1967 ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உணவு பயிர்கள் எல்லாம் சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து கோதுமையும் நெல்லும் தான் ஹை லெவல் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு பசுமை புரட்சியில். வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னா பால் உற்பத்தி 1970 வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெண்மை புரட்சியின் தந்தையாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா வர்கீஸ் குரியன். ஓகேங்களா, குஜராத்தில் வந்து ஒரு ஆனந்த் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருப்பார் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா, இப்போ அது அமுல்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நிறுவனத்தின் ஃபவுண்டர் தான் இந்திய அளவில் வெண்மை புரட்சியின் தந்தையை அறியப்படுறாரு. MS சுவாமிநாதன் அதே மாதிரி பசுமை புரட்சியின் தந்தை, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை நம்மளுக்கு தெரியும். உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா நார்மன் போர்லாக். ஓகேங்களா,
ஸோ நான் இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக சொன்னதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கவர் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி பார்த்துனே வந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஜிகேல ஸ்கோர் பண்ணலாம். ஜிகேன்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஏரியாவில் கொஷின் வருதுன்றதை நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டோம்னாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் இந்த வீடியோ போகுது. ஸோ கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பட்டன் கண்டிப்பாக தட்டி விடுங்க. அது எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ணால் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? வேறு எதனா ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.